வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. கரூரை சேர்ந்த ஐயா சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். அவனின்றி ஓர் அணு அசையாது என்று சொல்வார்கள். அவனை நாம் அனைவரும் ஒரு முதல் வணக்கம் அவருக்கு போட்டு விடுவோம். தாய் தந்தையர்களின்றி நாம் வரவில்லை. அவர்களுக்கு இரண்டாவதாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுவோம். மூன்றாவதாக குருமார்கள் இல்லாமல் நாம் மேடைக்கு வரல. குருவுக்கும் அதே மாதிரி ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். அதற்கு அடுத்தது குலதெய்வம் அவர்களையும் அவர்கள் குலதெய்வத்தையும் வணங்கி நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு வந்துடலாம். இப்போ இந்த அகத்தியர் குழு இரண்டாவது மாதமாக கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றுருக்கு. இந்த கருத்தரங்கம் சிறப்பாக தான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி பேசினவங்க எல்லாருமே சாதாரணமாக யாரும் கருத்துக்களை சொல்லலை. எல்லாருமே நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பிரில்லியண்ட்டாக தான் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த யூடியூப் சேனலில் இது ஒளிபரப்பாகும்போது கொஞ்சம் திரும்ப ரீவெண்டிங் ஓட்டி கொஞ்சம் குறிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு 5000 ரூபா கொடுத்து படித்தா என்ன சப்ஜெக்ட் கிடைக்குமோ அந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி எல்லாருமே கொடுத்துருக்காங்க. யாருமே சாதாரணமாக கொடுக்கல. நான் எந்த மீட்டிங்கு போனாலும் நான் மட்டும் பேசுவேன், பேசிட்டு அப்பயே கிளம்பி வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி முழுமையாக எல்லாத்தையுமே கேட்கணும், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கணுன்ட்டு தான் இன்றைக்கி உக்காந்தேன். எல்லாருமே ஒன்றுக்கு ஒன்று சிறப்பாக தான் பேசுகிறாங்களே இல்லை, யாரும் விட்டு கொடுத்தவங்களாம் இல்லை. அது உங்களுடைய பயன்பாட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்மளுடைய ஜாதக பலன்கள் சொல்கிறதுல சில தவறுகள்லாம் ஏற்படுது. அது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொன்னோம்னா, கண்டுபிடிக்கப்பட்ட கோள்கள் 12. அதாவது சூரியன்லேருந்து இவங்க 7 பேர், நிழல் கிரகம் 2 9, யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோங்கிறது மொத்தம் 3. ஆக மொத்தம் 12 கோள்கள் மட்டும் கண்டுபிடிச்சு அதனுடைய காரகத்துவம் மனிதனுடைய உயிரியலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது கதிர்வீச்சுகள் அப்படின்னு கண்டுபிடிச்சு சித்தர்கள் அட்டமா சித்தி மூலம் அதெல்லாம் கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் சரியாக நமக்கு வந்துட்டுருக்கு. கண்டுபிடிக்கப்படாத கோள்கள் இருக்குதா அப்படின்னா உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இருக்குதுன்னு தான் நம்ம ஒத்துக்கணும். கண்டுபிடிக்கப்படாத கோள்கள் இருக்குது. அதனுடைய கதிர்வீச்சுகளும் நம்ம மேலே திணிக்குது, அதனுடைய வேலைகளையும் செய்யுது. ஆகையினால தான் ஒரே நேரத்தில் பிறந்தா ஏன் அது மாதிரி மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கதிர்வீச்சுகள் ஒரே மாதிரி உழுவுதான்னா, வெயில் பாருங்கள், ஒரு மலை மேலே ஏறி பிரயாணம் பண்ணும்போது பாருங்கள், ஒரு ஊரில் அந்த வெயில் அடிக்கும், ஒரு ஊரில் நிழலாக இருக்கும். ஏன்னா மேகம் அங்கே மறைச்சிருக்கும். அது மாதிரி தான் ஒரே நேரத்தில் பிறப்பாங்க. ஒரே நேரத்தில் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த நிழல் இருக்கும், இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும். அப்போ வெயில் அடிக்கிற இடத்துல கதிர்வீச்சுகள் கிடைச்சதுனால அது பிரகாசிக்கும். இது இருட்டு அடித்ததுனால, நிழல் அடித்ததுனால இது பிரகாசிக்காமல் போகும். இது ஒன்று பார்த்துக்கோங்க, வேரியேஷனுக்கு பார்த்துக்கோங்க. அப்புறம் குழந்தை பிறப்புங்கிறது என்னென்னா, குழந்தை ஒரு குழந்தை பிறந்த உடனே அதை நர்ஸுங்க எப்படி எடுத்து கொடுக்குறாங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்ன, நர்ஸுங்க அவங்களுடைய எஜுகேஷன் குறைவு தான். அந்த எஜுகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இது ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது தாய் தந்தையர்கள் டீப்பாக சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுப்பாக செயல்படணும்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 75% பொறுப்பாக செயல்படுறாங்க. ஒரு 25% ஏதோ பேசிக்கிட்டு அந்த நேரத்துக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையான பிறப்பு என்ன, ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பேர் பிறப்பு கிடையாது. ஒரு குழந்தை கீழே விழுந்துட்டு இந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்லக்கூடியதை அது வாங்கணும். அப்போ அந்த சுவாசத்தை உள்ளார வாங்கும்போது அது அழுவும். அதுதான் டைம். அந்த டைமில் எடுத்தோம்னா தான் 99% பலன்கள் சரியாக வரும். குழந்தை வெளியில் வந்த உடனே டைம் எடுத்துட்டோம்னா அது வராது. அந்த குழந்தை உயிருடன் இருக்குதா உயிருடன் இல்லையான்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. அப்புறம் அது 3 நிமிஷத்துலேயே அந்த குழந்தைய அழுவ வைக்கலாம். 5 நிமிஷத்துலேயே அந்த குழந்தைய அழ வைக்கலாம். அப்போ அந்த நர்ஸுங்க உலுக்கி தலைகளை காட்டி ஏதாவது ஒன்று பண்ணி அசைப்பாங்க. அப்போ தான் அவங்களுடைய இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். எல்லா மனிதனுக்கும் அப்படி தான் இன்ஜின் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். அது என்னைக்கு நிற்கும்னு யாருக்கும் தெரியாது. நம்ம அதை நினச்சோம்னா வாழ்க்கையில் வாழ முடியாது. அதனால் நம்ம உடம்புலேயே ஒரு இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்குது. அது எப்போ நிற்கணும்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம இங்கே எல்லோரும் இருக்கிறோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் இருக்க மாட்டோம். அந்த பாப்பா மட்டும் இருக்கும். காரணம் என்ன, 100 வருஷம் போட்டோம்னா அவங்களும் இருக்க மாட்டாங்க. இப்போ எங்கே போவோம் எங்கே வரோம்னு நமக்கு தெரியாது. அப்போ பலன்கள் சொல்கிறதுல ஒரு வேறுபாடுகள் வருதுன்னா இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி 4 நிமிஷத்துக்கு ஒரு லக்கண பாகை நகர்வுன்னு சொல்கிறாங்க.
4 நிமிஷத்துக்கு ஒரு பாகை லக்கண நகர்வு. இங்கே பார்த்தீங்கன்னா 4 செகண்டுக்கே லக்கணம் வந்து நகர்ந்துருது. இப்போ எப்படி பலன் பேசுறது? அன்றைக்கி உங்களுக்கு தெரியும், லக்கணம் வந்து கரெக்டாக துலா லக்கணத்தில் வந்து அவங்க போட்டு எழுதியிருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்துன்னா விருச்சகத்திலையும் வரல, துலாத்திலையும் வரல. லக்கணங்கிறது 000000 அப்படின்னா வந்து பாகையும் அதே 0ல் தான் வருது, கலையும் 0ல் தான் வருது, விகலையும் 0ல் தான் வருது. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா பலன்களை பேசி தான் கிரகம் எங்கே இருக்குதுன்னு கரெக்ட் பண்ணணும். அதை தெரியலன்னா ஜோதிடம் சொல்லி என்ன பண்ணுறது? திருப்பி விருச்சக லக்கணத்துக்கு 10 பாயிண்ட், அம்மாவுக்கு 4 பாயிண்ட், அப்பாவுக்கு 4 பாயிண்ட், பையனுக்கு 4 பாயிண்ட், 12 பாயிண்ட் பேசி துலாத்துக்கு பேசி எது வருதோ அதுக்கு தான் வச்சு லக்கணம் வச்சு திருப்பி மற்றதெல்லாம் பேசினா எல்லா பாயிண்ட் அப்புறமேல தான் நமக்கு சரியாக வருது. அதனால் வந்து லக்கணம் வந்து பாயிண்ட்டுகள் பேசுகிறது வந்து லக்கண சந்திக்கு மட்டும் பார்க்க வேணாம், கோள்களுக்குமே நீங்கள் பாருங்கள். அப்போ வந்து கிரகம் என்ன நட்சத்திரத்தில் நிற்குது, அந்த குணாதிசயம் அவருக்கு இருக்குதான்னு பாருங்கள். இருந்தால் தான் அது கரெக்டு, இல்லைன்னா இல்லை, தப்புன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ வந்து இப்போ ஒரு கடக லக்கணம் உளுந்திருக்கு, 119 பாகை, 59 கலை, 59 விகலை. அப்படிங்கும்போது அது லக்கணம் வந்து கடக லக்கணம். சரிங்களா? 120 பாகை, 00 கலை, 01 விகலை. அப்போ வந்து லக்கணம் வந்து நமக்கு சிம்மம் வந்துடுது. அப்போ லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி அங்கே புதனா வராரு, இங்கே லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி கேதுவாக வராரு. அப்போ கேதுவனுடைய குணாதிசயம் இவர்கிட்ட இருக்குதா, புதனுடைய குணாதிசயம் இவர்கிட்ட இருக்குதான்னு பார்த்து தான் லக்கணம் முடிவு பண்ணணும். அதனால் கம்ப்யூட்டரில் வந்து போடுறாங்க, நம்ம ஜாதகம் கணிச்சோம் அப்படிங்கிறது வந்து அது நமக்கு ஈஸியான வேலை தான். ஒரு 95% சரியாக இருக்குது. மொத்தத்தில் வந்து நீங்கள் வந்து பலன்களை பேசி தான் ஒரு ஜாதகத்துக்கு அந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த புதன் கிரகத்தை மட்டும் யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து பிடிக்க அடங்கா புதன் சொல்லி பேர். நீங்கள் பாருங்கள், வாக்கியத்திலும் திருக்கணித்திலும் கணிச்சிங்கன்னா எல்லா கிரகமும் சரியாக உட்காரும். ஆனால் புதன் மட்டும் சரியாக உட்கார மாட்டார். அவர் பிடிக்க அடங்காத புதன். அப்போ புதனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல விருச்சக லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ல் போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து மீனத்தில் வரும். அப்போ பலன்கள் பேசும்போது அந்த கிரகம் எங்கே இருக்குது, உட்காந்துருக்குது, என்ன சாரம் வாங்கியிருக்காரு, சாரநாதன் எங்கே இருக்கிறாரு, இதை வச்சு தான் நம்ம வந்து பலன்கள் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவான பலன்கள் வந்து கிடைக்கும். அப்புறம் ஒரு ஜாதகம்னாவே அதுலேயே எல்லாமே இருக்குது. இதுக்கு எதுக்கு போய் இந்த ஒரு பையனுடைய ஜாதகம்னா இவருக்கு கல்யாணம் ஆகும் ஆகாது, கோணையாக வரும், நேராக வரும்னு சொல்ல முடியுமா? முடியாதா? மிதுன லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி 8ல் போய் நிற்குது, சாரம் கொடுத்தவன் 2ல் நேசமாகிட்டார், செவ்வாய் சாரம் வாங்கி. இது கல்யாணம் கோளாறுன்னு தெரியுது. இதுக்கு என்ன போய் பண்ணுறது? இப்போ லக்கணாதிபதி மிதனத்துக்கு வந்து மிதனத்திலே இருக்கிறார் புதன், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இதில் நிற்கிறாரு, மகரத்தில் நிற்கிறாரு. அப்போ லக்கணாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6 8 வருதா? இங்கேயே நமக்கு காட்டி கொடுத்துருது. சரியா இல்லையா? அதே மாதிரி 1ஆம் இடம் நம்ம, 4ஆம் இடம் அம்மா, 5ஆம் இடம் குழந்தை, 7ஆம் இடம் வந்து மனைவி, 9ஆம் இடம் வந்து அப்பா, 3ஆம் இடம் வந்து மாமனார், 10ஆம் இடம் மாமியார். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். அந்தந்த பாவகாதிபதி 6 8 12ல் நின்னாலும், சாரம் கொடுத்தவர் 6 8 12ல் நின்னாலும் அந்த பாவகத்தினுடைய காரகத்துவத்தை நம்ம மைனஸாக சொல்ல போகிறோம். இப்போ அம்மாவை பற்றி கேட்குறாங்க, மிதுன லக்கணத்துக்கு 4க்குரிய புதன் வந்து செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வாய் 6ல் இருந்தால் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்துக்குலாம் அவர் சிறப்பாக இல்லைன்னு சொல்லிடலாம். 9ஆம் அதிபதி சனி, அவர் வந்து செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வாய் 6ல் நின்னாலும் அப்பாவுக்கும் சரியில்லைன்னு சொல்லணும். சரிங்களா? இது மாதிரியே எந்த கேள்வி கேட்டாலும் இதுலேயே நமக்கு பதில் இருக்குது. இப்போ லக்கணம் வந்து ஒருத்தருக்கு ராகு சாரம் வாங்கியிருக்கு, 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்த அதிபதி ராகு சாரம் வாங்கினா அது எடுத்துக்கலாமா வேணாமா? எடுத்துக்கணும். லக்கணமா இவருக்கு ராகு சாரம். அப்போ 7ஆம் பாவகாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ராகு சாரம். இதுவும் பாம்பு அதுவும் பாம்பு, 2 பாம்பும் ஒன்றா சேர்ந்து அது வேட்டைக்கு போகலாம். சரிங்களா? அதனால் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது தோஷம் இருக்குதா இல்லையான்னு இன்றைக்கி ஒரு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரிஷப லக்கணம் 7ஆம் இடத்துல ராகு நின்று புதன் சாரம் வாங்கி புதன் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று வலுவாக இருந்துட்டாருன்னா அவருக்கு ராகு கேது தோஷம் ஒன்றும் பண்ணாது. அப்படி யாராவது ராகு கேது தோஷம் சிம்ம லக்கணத்துக்கு தனியாக 7ல் ராகு இருந்து புதன் சாரம் பெற்று புதன் தனியாக 5ஆம் இடத்துல இருந்த கல்யாணமாகி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு எத்தனை லட்சமோ அது காசை நான் கொடுக்குறேன். சும்மா தேவையில்லாமல் அந்த ராகு தோஷம் கேது தோஷம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவர் அதே இடத்துல இருந்து ராகு ரிஷப லக்கணத்துக்கு குரு சாரம் வாங்கி குரு 8ல் இருந்தால் கட்டாயமாக அவங்க கணவன் மனைவிக்குள்ளார பிரிவினைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். இப்போ வந்து கோள் ஒரே இடம் தான், லக்கணமும் ஒரே இடம் தான், சாரநாதன் மட்டும் வேற வேற, அமர்ந்த பாவகங்கள் வேற வேற. அதே மாதிரி தான் செவ்வாய் தோஷத்துக்கு அதே ரிஷப லக்கணம் 7ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சாரம் வாங்கி புதன் வந்து 5ல் இருந்துட்டாருன்னா செவ்வாய் தோஷம் அவங்கள ஒன்றும் செய்யாது.
அதே வந்து 7 இருக்கிற செவ்வாய் குருசாரம் வாங்கி குரு 8ல் இருந்தால் அந்த செவ்வாய் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணி தான் ஆகும், திருமணத்தில் வந்து பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யும். இதுக்கும் அதே தான் சொல்கிறேன். 7ஆம் இடத்துல செவ்வாய் ரிஷப லக்னத்துக்கு இருந்து புதன் சாரம் பெற்று புதன் வந்து 5ஆம் இடத்துல இருந்தால் கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணத்தினால ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு உண்டான செலவை நான் கொடுக்குறேன். இது மாதிரி பேசணும். நம்ம பேசினா தான் பொதுமக்களுக்கு என்னங்கிறது தெரியும். இல்லைன்னா செவ்வாய் தோஷம் ராகு தோஷம்னு பார்த்துக்கிட்டு நிறையா திருமணங்கள் வந்து கொஞ்சம் இன்றைக்கி முடங்கி போய் நிற்கிது. அதே மாதிரி இந்த ஆயிலிய நட்சத்திரம், இந்த இது மூல நட்சத்திரம், இதை பற்றிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து தயவுசெய்து அதெல்லாம் கணக்கில் வரல. எங்கேயோ ஒரு பிறந்த ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வருதுன்னா தன்னுடைய அப்பனை வந்து அது கொண்டுபிடுமா? அது எந்த விதத்தில் லாஜிக்குன்னு தெரியல. மூல நூல்கள் எதுலேயுமே வந்து அதெல்லாம் வந்து எதுவும் கொடுக்க கிடையாது. நாங்கள் யூனிவர்சிட்டியில் படித்தோம், யூனிவர்சிட்டியில் அதெல்லாம் கொடுக்க கிடையாது. அதனால் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. 3ஆம் இடத்தை பாருங்கள், மாமனாரை பாருங்கள். மிதுன லக்னத்துக்கு 3 அதிபதி சூரிய சுயசாரம் வாங்கியிருந்தால் எப்படிங்க மாமனார் செத்து போயிடுவார்? மிதுன லக்னத்துக்கு 10 அதிபதி குரு வந்து சுயசாரம் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தால் எப்படி மாமியார் செத்து போயிடும்? அப்புறம் இந்த கணக்கில் எடுக்க தெரியல தான் நம்ம அதை அது மாதிரி சொல்லிட்டு தெரிகிறோம். கணக்கு எடுக்க தெரிஞ்சால் நம்ம எதுக்கு அதை சொல்கிறோம்? அதனால் ஜோதிடத்துக்குள்ளார எல்லாமே இருக்குது. நம்ம பார்த்து நிதானமாக ஹேண்டில் பண்ணோம்னா தான் அது வந்து நமக்கு சரிப்பட்டு வரும். இல்லைன்னா வந்து சரியாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு குரு வந்து 10ல் ராகு சாரம் வாங்கியிருக்கார். சரிங்களா? ராகு வந்து 9ல் வந்து நிற்கிறார். இப்போ 10ஆம் இடத்துல புதனும் நிற்கிறார், சூரியனும் நிற்கிறார். சனி வந்து 4ஆம் இடத்துல இருந்து அந்த இதை பார்க்குறாரு, 7ஆம் இட பார்வையா. அப்போ சூரியன் அங்கே நிற்கிறதுனால அவர் வக்கரம் வாங்குறார், சனி பகவான் வக்கரம் வாங்குறார். இப்போ நம்ம இதுக்கு என்னன்னா, அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவு ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் ஏறி இன்னொரு கேந்திராதிபதி கூடுனதுனால கேந்திராதிபதியை தோஷம் கொடுத்து இப்போ திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு இது டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியாச்சான்னு கேட்டாச்சு. அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்படியும் இது எடுக்கணும். 2வது, அந்த 12 குருவினோட 7 அதிபதி சேர்ந்தாலும் அந்த பிரச்சனையை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம அப்படியும் எடுத்துக்கணும். எப்படி பார்த்தீங்கன்னாலும் கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு தான் இந்த இடத்துல நம்ம வலிமையான ஒரு பலனை எடுக்கணும். 2வது வந்து ராகு கேது தோஷங்கள் வாங்கினா அது பிரச்சனைகளை கொடுக்கும். அப்படின்னா ராகு கேதுகளுக்கு கால்கள் இல்லை. இப்போ 9 நவகிரகங்களும் வான்மண்டலத்தில் நமக்கு ரோடு இருக்குது, நடக்கிறோம், இது பயணங்கள் பண்ணுறோம், சைக்கிளில் போகலாம், பைக்கில் போகலாம், காரில் போகலாம். அந்த 9 நவகிரகங்களுக்கும் அந்த மிச்சம் இருக்கிற ஒரு 4 கிரகங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்களே, எல்லா கிரகமும் நட்சத்திரத்தின் மேலே தான் காலை வச்சுக்கிட்டு பயணம் பண்ணுது. அதுக்கு தான் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்னு வச்சுருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கிரகமும் 4 பாதத்தை கடக்கிறதுக்கு ஒரு நட்சத்திரம். அதில் கால் வைக்கும்போது அந்த எந்த நட்சத்திரத்து மேலே கால் வைக்குதோ அந்த நட்சத்திராதிபதி வலுவாக இருந்தால் தான் அந்த ஜாதகரை அவர் பலமாக தூக்கிட்டு போவார். சரிங்களா? இப்போ ஒரு மிதுன லக்னம் வச்சுக்கலாம். இப்போ லக்னத்துக்கு உயிர் கொடுத்தவர் யாருன்னா குருவு. குரு வந்து 2ல் உச்சம் வாங்கியிருக்கிறாரு. அப்போ லக்னம் என்ற நட்சத்திராதிபதி குருவாக இருந்து அவரை தூக்கிட்டு போகிறவர் வந்து குருவாக இருந்து அவர் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த ஜாதகரை கடைசி கால வரலாம் தூக்கிட்டு போவார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதுவே ராகு சாரம் வாங்கியிருந்தார்னா அந்த ராகுக்கு கால்கள் இல்லை, ஆகையினால இவரை தூக்கிட்டு அந்த கிரகத்தால் போக முடியாது. அதனால் ராகு கேது சாரங்களில் 4 கிரகத்துக்கு மேலே இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு 50% மட்டும் பலன்கள் பேசுங்க. 1, 5, 9 குருவினுடைய சாரங்களில் எவ்வளோ கிரகம் இருக்குதோ அவ்வளோக்குன்னு வந்து நம்ம ப்ளஸ்ஸாக பேசலாம். பலன்கள் எடுக்கிறதுல வந்து எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தையும் எடுத்துக்கணும், அந்த பாவகத்தையும் எடுத்துக்கணும். ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி காரகமும் பாவகமும் நன்றாக இருந்தால் அந்த பலன்களை நல்ல முறையாக சொல்லுங்கள். காரகமும் பாவகமும் கெட்டு இருந்தால் கெட்ட பலனாக சொல்லுங்கள். காரகமும் ஒன்று கெட்டு பாவகம் நல்லா இருந்ததுன்னா மத்தியம பலனை சொல்லுங்கள். இப்படி தான் வந்து நம்ம ஜாதக பலன்களை நம்ம சொல்லணும். இப்போ வந்து 9 கிரகங்களும் 9 சாரத்தில் தான் இருப்பாங்க. அப்போ அந்த சாரத்தில் இருக்கும்போது இப்போ நம்ம ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் கொண்டு வந்துடணும். இப்போ ரிஷப லக்னத்துக்கு ஆளுங்கட்சின்னு சொன்னோம்னா புதனுடைய நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம், இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சி நட்சத்திரம். அந்த ஆளுங்கட்சி நட்சத்திரத்தில் ரிஷப லக்னத்துக்குள்ள எத்தனை கிரகம் இருக்குதோ அத்தனை கிரகமும் அவங்களுக்கு பாஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸாக பலன்கள் பேசிடலாம். அதுக்கு நெகட்டிவ்ங்கிறது வந்து எதிர்கட்சி. அப்போ ரிஷப லக்னத்துக்கு யாருன்னா 8 குரு
குருவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் கூட இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது இது சூரியன், அதுக்கு அடுத்தது இவர் செவ்வாய். இவங்கெல்லாம் வந்து எதிர்கட்சியில் இருக்கிறாங்க. அப்போ எதிர்கட்சியில் வந்து அதிகமான கிரகங்கள் இருந்து ஆளுங்கட்சி இதில் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு மைனஸ் அதிகமாக பேசி ப்ளஸ் வந்து குறைச்சிக்கணும். அதே மாதிரி அந்த ரிஷப லக்னத்துக்கு சனியினுடைய சாரத்தில் அதிகமாகவும் புதன் சாரத்தில் அதிகமாகவும் சுக்கிரனுடைய சாரத்தில் அதிகமாகவும் இருந்ததுன்னா ப்ளஸ் அதிகமாக பேசிட்டு மைனஸ் வந்து கம்மியாக குறைச்சிக்கணும். இப்போ எதுக்கு வந்து ஜாதகம் பார்க்க நம்மக்கிட்ட வராங்கன்னு சொன்னோம்னா, ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு வந்து இப்போ ரிஷப லக்னத்துக்கு அதிகமான கிரகங்கள் குருவனுடைய சாரத்தில் இருந்து அவங்க ஜாதகம் பார்க்க வருவாங்க. 12க்குரிய செவ்வாயினுடைய சாரத்தில் இருந்து அதிகமாக வருவாங்க. சூரியன் வந்து மத்தியமத்தில் நிற்கிறார். அவர் வந்து கேந்திரத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற அசுபர் வந்து சுபராகி விடுகிறார். அதனால் அதில் வந்து ஒன்றும் அதிக மாற்றங்கள் கிடையாது. அதனால் ஒரு ஜாதகம் நீங்கள் பார்க்கும்போது இந்த அணியை சேர்ந்தவங்க எத்தனை சாரம் வாங்கியிருக்கு, அந்த அணியை சார்ந்தவங்க எத்தனை சாரம் வாங்கியிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டாவதாக வந்து 6, 8, 12 பாதகஸ்தானம் சாரங்கள் வாங்கியிருக்குது எத்தனைன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் 1, 5, 9 சாரங்கள் 2, 7, 11 இதுக்கு சாரங்கள் வாங்கியிருக்கிற எத்தனை கிரகம்னு பார்த்துக்கோங்க. இதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் ப்ளஸ்ஸாக பேசுங்க, அதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் மைனஸாக பேசுங்க. இது ஜோதிடத்தில் நீங்கள் அப்ளிகபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல முறையாக போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு வந்து கடக லக்னம், கடக லக்னத்துக்கு வந்து லக்னத்தில் வந்து சந்திர பகவான், லக்னத்தில் வந்து கடக லக்னத்துக்கு லக்னத்தில் வந்து சந்திர பகவான், சரிங்களா? சாரி, கடக லக்னத்துக்கு 2ல் வந்து சனி, 2ல் வந்து சனி. கடக லக்னத்துக்கு 2ல் வந்து சனி. அவர் கேது சாரம் வாங்கியிருக்காரு. கேது வந்து மிதனத்தில் இருக்கிறார். இப்போ இந்த ஜாதத்துக்கு நம்ம என்ன பலன் சொல்லணும்னா, கடக லக்னத்துக்கு 2ஆம் இடம் வந்து நம்மளுடைய வாயு. அங்கே வந்து கேதுவனுடைய சாரத்தில் 8க்கு அதிபதி சனி உட்காந்துருக்கிறாரு. அப்போ சனி வந்து அந்த திசைகள் நடத்தும் போது 8ஆம் இடத்து பலனை 2ஆம் இடத்துல வந்து கொடுக்குறாரு. அப்போ கேதுன்னா விஷம். அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து 12ஆம் இடம். அப்போ தூக்க மாத்திரை குடிச்சிட்டு இந்த ஜாதகர் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறாரா அல்லது மருந்து மாயம் ஏதாவது குடிச்சிட்டாரான்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அந்த பாயிண்ட் உங்களுக்கு சரியாக வரும். இப்போ புரிஞ்சுக்கங்க, கடக லக்னம் 2ல் வந்து சனி, கேது சாரம், கேது 12ல். அப்போ கோல் நின்ற பாவகம் 2, சாரநாதனுடைய சாரநாதன் அமர்ந்த பாவகம் வந்து 12, 12ஆம் இடம் படுக்கிறாரு. 12ல் போய் அவர் படுக்கிறாரு. அப்போ வந்து 8 சம்மந்தப்படுது 2ஆம் இடத்துக்கு, வாயுக்குள்ளார 8. அப்போ வந்து அது கேதுனா விஷம். விஷம் வந்து 12ஆம் இடத்துல இருக்கனால இப்போ தூக்க மாத்திரன்னு கணக்கு எடுத்துக்கணும். இது மாதிரி நம்ம பலன்களை வந்து நம்ம சொல்லணும். அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் சுயசாரம் வாங்கியிருக்கு. அப்போ வந்து 3 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார், 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார், சாதாரண ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டார், இப்போ தங்க மாட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அந்த பார்ட்டி நமக்கு ஆமான்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா 3ஆம் இடம் அனுபவிக்கிறது. அப்போ 5க்கு அதிபதி 3ல், 5 நமக்கு நல்லவர், அது 3ஆம் இடம். அப்போ நல்லா அனுபவிக்கணும்னு கணக்கு வருது. அவர் சுயசாரம் வேறு. அப்போ வந்து அவர் ஆடை ஆபரண அணிகலன்கள் எல்லாம் டிப்டாப்பாக போடக்கூடிய அமைப்புகளும் பணக்கார ஹோட்டலில் போய் தங்கக்கூடிய அமைப்புகளும் அவருக்கு வந்து கொடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதே மிதுன லக்னம் 4ஆம் இடத்துல வந்து புதன் இருக்காரு, ராகு இருக்கிறாரு, சனி இருக்கிறார். இப்போ வந்து சனியினுடைய புத்தி நடக்குது. இப்போ சனி வாங்கின சாரம் வந்து செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு. செவ்வாய் வந்து 6ல் நிற்கிறார். அப்போ சொன்னோம், இப்போ 4ஆம் இடம் புதன்னா வீடு, கூட சூரியன் இருக்கிறார், பெரிய வீடு, ராகு இருக்கிறார், அதை விட பெரிய வீடு, 8 4ல் போய் நின்று சாரம் கொடுத்தோம், 6ஆம் இடம் குறிக்கட்டார். அப்போ 8 + 6 ரெண்டுமே சேர்ந்து 4ஆம் பாவகத்துக்கு தொடர்பு ஏற்படுவதனால இப்போ வந்து வீடு வந்து வித்துட்டிங்களா, பங்களா டைப் உள்ள வீடை வித்தாச்சான்னு கேட்டேன். 90 லட்ச ரூபாய்க்கு அந்த வீடை வந்து அவங்க விற்றுருக்காங்க. எதுக்காக விற்றுருக்காங்க? 6ஆம் இடம் சம்மந்தப்படுவதனால் கடனை கட்ட முடியலைங்க, வட்டி கட்ட முடியலைங்கிறதுக்காக விற்றுருக்காங்க. இது மாதிரி நம்ம வந்து சாரங்கள் அடிப்படையில் போனோம்னா பலன்கள் வந்து நம்ம தெளிவாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு போகணும். அதே மாதிரி லக்னம் வந்து நமக்கு வந்து உயிர், அந்த உயிரை கொடுத்தவரே வந்து நமக்கு சந்திரனாக இருந்தால் சந்திரன் வந்து நமக்கு ஒரு ஓடுகாலி கிரகம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருங்க. அது வந்து தெய்வம் வந்து கோச்சிக்காது. அது 27 நாளையில் ஒரு ராசி மண்டலத்தில் சுற்றுறதுனால இந்த லக்கணங்கிறது உயிரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அது உலகமெல்லாம் சுற்றும். அப்போ 1க்கு மேற்பட்ட மாவட்டம் 1க்கு மேற்பட்ட மாநிலம் போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. அதனால் லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதியை பார்த்து இந்த பலன்களை சொல்லலாம். லக்கணாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி சந்திரனாக இருந்தாலும் இந்த பலன்களை சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி லக்கணம் வந்து சூரியனுடைய சாரம் பெற்றிருந்தா
கால் மேலே கால் போட்டு கலெக்டர் மாதிரி உட்காந்துருப்பாருன்னு சொல்லுங்கள். ஈகை மனப்பான்மை இருக்குன்னு சொல்லுங்கள். கோயிலுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு தொடர்பு, நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு சொல்லுங்கள். காரணம் வந்து காலபுருஷனுக்கு 1ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் சூரியனுடைய நட்சத்திரம் இருப்பதனால் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அந்த ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடும், சூரியனாவே பிரதிபலன் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் வெயில் கொடுக்குறாரு. அவர் வெயில் வரதுனால தான் எல்லா தாவரங்களும் பச்சையும் தயாரிக்குது. அதனால் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் விட்டதுனால நம்ம எல்லாம் சுகமாக இருக்கிறோம். ஆகையினால சூரியனுடைய நட்சத்திரத்தில் லக்னம் நின்றுச்சுன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு உதவி செய்யக்கூடியவாக இருப்பாங்கன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தெய்வ அனுகூலம் உள்ளவராக அவரும் அவர் குடும்பத்தில் உள்ளவங்க இருப்பாங்க எடுக்கணும். அதே மாதிரி வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அவருக்கு வேகம், கோபம் இருக்கும், வெட்டுக்காயம் தழும்புகள் ஒரு உடம்புல இருக்கும். எதுவாக இருந்தாலும் உடனே வேகம் இருக்கும், விவேகம் இருக்காது. திடீர்னு முடிவெடுத்து கீழே விழுந்து உடம்புல ஒரு கை காலில் வந்து ஒரு வெட்டுக்காயம் தழும்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்வார். விளையாட்டு போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு அதுலேயும் வந்து ஒரு வெற்றிகளையும் பெறுவார், அதே சமயத்தில் விபத்துகளையும் சந்திப்பார்னு சொல்லணும். புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து லக்னம் நின்றுச்சுன்னா அப்போ புதனுடைய குணாதிசயம் என்னென்னா இது நடிக்கிறது, சிறந்த நடிகர் மாதிரி. தாத்தா வந்தால் தாத்தாவுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பார், பாட்டி வந்தால் பாட்டிக்கு ஏற்ற மாதிரி நடிப்பார். இப்படி நடித்தே வந்து 2 பக்கமும் சமாளிச்சுட்டு அவர் ஜெயிச்சுக்கிட்டு வந்துடுவார். அப்புறம் பெண் கவுண்டர்லேயும் டிக்கெட் வாங்கிடுவார், ஒரு மாறாப்பை போட்டுட்டு போய் ஆம்பளை டிக்கெட்லேயும் வந்து வேஷ்டி கட்டிட்டு போயிட்டு வந்துடுவார். அப்போ 2 வேஷம் போடக்கூடியவர் அந்த புதன். அப்போ யாருக்கும் லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி புதனாக இருந்தாலும், லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி புதனாக இருந்தாலும் அவர் பிரில்லியன்ட். அப்படின்னா ஆடுற மாட்டை ஆடி கறந்துருவார், பாடுற மாட்டை பாடி கறந்துருவார். அவர் எதுக்கும் வந்து எங்கேயும் மாட்டவே மாட்டார். முதலே சொல்லிட்டேன், பிடிக்கடங்கா புதனை யாராலையும் பிடிக்க முடியாது. அவர் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடுவார். குருவனுடைய நட்சத்திரம் லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி குருவாக இருந்தாலும், லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி குருவாக இருந்தாலும் குருவனுடைய குணாதிசயம் அவர்கிட்ட இருக்கும். பார்த்து போ, நிதானமாக இரு, அப்படியே ஒரு தலைமை தாங்கிறது, வரவங்களுக்கு வணக்கம் வைக்கிறது, கொடியேற்றுறது, வெள்ளையும் சொல்லியமா இருக்கிறது, ஊரில் பார்த்தா ஒரு ஆன்மீகவாதி மாதிரி தன்னை காட்டிக்கொள்வது, இப்படித்தான் அவர் இருப்பார். வழியா ஸ்கூலுக்கு போனால் கூட 10 பிள்ளைங்க நம்மள தான் வந்து கூட்டிகிட்டு போவோம். நம்ம அடுத்தவங்க வீட்டில் போய் நிற்க வேண்டியதே வராது. ஏதோ ஒரு ஆலோசனை பண்ணணுமா நம்ம வீட்டில் தான் போவாங்க. ஓம் சக்தி கோயிலுக்கு போகணுமா நம்ம வீட்டில் இருந்தால் எல்லாருமே புறப்படுவாங்க. காரணம் என்னென்னா குருவனுடைய ஆதிக்கம் நம்ம கையில் இருக்கிறதுனால தெரிஞ்சே தெரியாமல நமக்கு தெரியாது, ஆனால் குருவனுடைய ஆதிக்கம் நமக்கு இருக்குது. 10 பேர் வந்து குரு வந்து பார்த்து வணக்கம் வச்சுட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்தது சுக்கிரனுடைய லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி சுக்கிரனாக இருந்தாலும், லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி சுக்கிரனாக இருந்தாலும் அவங்க அடிக்கடி வந்து கண்ணாடி பார்ப்பாங்க, பவுடர் அடிப்பாங்க, சென்ட் போட்டுக்குவாங்க. அதே மாதிரி டிப்டாப்பாக இருப்பாங்க. தானும் நீட்டாக இருக்கணும், தான் குழந்தையும் நீட்டாக இருக்கணும், மனைவியும் நீட்டாக இருக்கணும், வீடும் நீட்டாக இருக்கணும், வண்டி வாகனமும் சுத்தம் பத்தமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. அப்போ அதை பார்த்த உடனே நம்ம நினச்சிக்கலாம் சுக்கிரன் ஆதிக்கம் இவர்கிட்ட இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தது சனியினுடைய ஆதிக்கம். சனியினுடைய ஆதிக்கமாக இருந்ததுன்னா பல்லு விளக்க மாட்டார், குளிக்க மாட்டார், சேவிங் பண்ண மாட்டார், முடி வெட்ட மாட்டார், போட்ட துணியை மீண்டும் மீண்டும் போட்டுக்கிட்டு இருப்பார். இதில் வந்து மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அவசரமாக அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கவர். திருப்பியும் பெரும்பாலான டைமில் அவர் எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய ஆதிக்கத்தை உள்ளடக்கி அவருடைய லைஃப் போகும். அப்படின்னா லக்னம் சனிசாரம் வாங்கினாலும், லக்னாதிபதி சனிசாரம் வாங்கினாலும் இந்த சனியினுடைய குணாதிசயத்தை அவர் பெற்றிருப்பார். கட்டாயமாக உடலில் அவருக்கு ஒரு ஊனம் இருந்தே தீரும். அங்கே செவ்வாய்க்கு வெட்டுக்காயம் இருந்தே தீரும், இங்கே சனிக்கு ஊனம் இருந்தே தீரும். காலபுருஷனுக்கு பாதகாதிபதி சனி. அப்போ சனியினுடைய ஊனத்தை கட்டாயமாக அவருக்கு கொடுத்துருவார்னு எடுத்துக்கணும். அதே வந்து ராகுசாரமாக வாங்கியிருந்ததுன்னா ராகையும் கேதியும் வெட்டி 2ஆக போட்டாச்சு. அதாவது இந்த அமிர்தத்தை சாப்பிட்டாங்க, இவங்களுக்கு வந்து உயிர் போகாது, நீ வெட்டி போட்டால் மட்டும் என்ன பண்ணுறது போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவபெருமான் வந்து கேட்குறாரு இந்த ராகுகிட்டையும் கேதுகிட்டையும், இது ஆசையெல்லாம் ஒரு பக்கமும் பொறாமை குணங்கள் ஒரு பக்கமும் வைக்கிறேன், இதில் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டார், ராகு எனக்கு ஆசைகள் தான் வேணும்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டார். கேது வந்து நமக்கு பொறாமைகள் தான் வேணும்னு இவர் இதை எடுத்துக்கிட்டார். அப்போ வந்து ஆசைக்கு ராகு, ஆசையே இல்லாமல் இருக்கிறதுக்கு கேது. அப்போ கேதுனுடைய ராகுனுடைய சாரத்தில் இருந்தால் அவர் வந்து பங்கு பிரிக்கும் போது அந்த பங்கு என்னதான்னு சொல்லிட்டு எஸ்ன்னு சொன்னோன்னே முதல் ஆளாக போய் அந்த பங்கை வந்து அவர் கட்டிப்பிடிச்சு தூக்கிட்டு வந்துடுவார். கேதுவாக இருந்தால் எவன் எது வேணாலும் எடுக்கட்டும், கடைசி பங்கை நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லி விட்டு கொடுத்துருவார். அப்போ கேதுக்குன்னாவே லக்னம் கேது சாரம் வாங்கினாவே பூஜை சுவாபம் இருக்கும். அவங்களுக்கு அதிகமாக யார்கிட்டையும் வந்து பேச மாட்டாங்க. ஆன்மீக சம்மந்தப்பட்டது பேசுனா அதுக்காக போவாங்க வருவாங்க, விடியற் வரலும் கூட மெனக்கிடுவாங்க. மற்றபடி வந்து ஒரு லௌதிக இதுக்கு வந்து அவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி ராகு கொஞ்சம் பயப்படாமல் துணிச்சலாக செயல்படும். கேது வந்து கொஞ்சம் பயந்து தான் அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதனால் கேதுனுடைய சாரத்தில் விட ராகுனுடைய சாரத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தாலும் அந்த பேராசைங்கிற ஒரு செயல்பாடுகள் அவர்களிடம் இருக்கும்போது அது ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு ஒரு மைனஸ் தான் கொடுக்கும்.
அப்போ ராகு கேது சாரங்கள் மைனஸை கொடுக்குது. சனியினுடைய சாரங்கள் வந்து மைனஸை கொடுத்தாலும் வேலையில் வந்து சிறப்பான வேலைகள் எல்லாம் எந்த வேலை கொடுத்தாலும் அவங்க செஞ்சுருவாங்க. இப்போ லக்னம் சனிசாரமோ லக்னாதிபதி சனிசாரமோ வாங்கியிருந்தா இப்போ மாட்டு கொட்டையில் அந்த சாணத்தால் ஒன்றுனா போய் அள்ளிடுவார். குழந்தைங்க டூ பார்த்து போயிருந்தா அது க்ளீன் பண்ணுன்னா க்ளீன் பண்ணிவிடுவார். அதெல்லாம் யோசனை பண்ண மாட்டார். அவருக்கு அந்த அருவருக்கத்தக்க இதில் தான் தொடர்புகள் இருக்கணுங்கிறது ஜாதகத்தினுடைய விதி. அதில் வந்து அவர் தோற்றத்தில் வந்து சங்கடப்படாமல் அந்த வேலைகளை பார்ப்பார். ஆக மொத்தம் இந்த 9 நவகரங்களும் என்ன சாரங்கள் அடிப்படையில் உட்காந்துருக்குதோ அந்த சாரநாதன் வந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் ராசியில் பெற்று நவாம்சத்துலேயும் அவ்வாறே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா அவங்க ஆரம்ப காலமும் நல்லாயிருக்கும், எதிர்காலமும் நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம ஒரு சினி ஃபீல்டில் ஒரு நடிகரை சொல்லலாம். அவங்க அப்பாவே பெரிய நடிகர், அதுக்கு பின்னாடி இவரும் வந்தார், இவரும் 170 படம் நடித்தார். அப்போ ஆரம்ப காலமும் அவருக்கு பணக்கார வாழ்க்கை தான், இவருடைய காலமும் பணக்கார வாழ்க்கை தான். அப்போ ஆரம்ப காலமும் எதிர்காலமும் அவருக்கு சிறப்பாகவே போயிடுச்சு. அப்புறம் இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்ப காலத்தில் நிற்கிற நட்சத்திராதிபதிகள்லாம் வந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று நவாம்சத்தில் வந்து நீசம் அஸ்தமனம் பகை பெற்று இருந்ததுன்னா ஆரம்ப காலங்களில் அவங்களுக்கு நல்லாக இருக்கும், பின்னாடி போக போக வேலைக்கு ஆகாது. இப்போ அதுக்கு ஒரு நடிகர் இருக்கார், படுத்தவர் எழுந்திருக்கவே இல்லை. இதுவெல்லாம் திருப்பி 2வது முயற்சிக்கு அவர் வரவே முடியல. இனிமேல் வர முடியாது, அவருக்கு 62 வயசு ஆகிப்போச்சு. இனிமேல் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்போ நவாம்சம் எதுக்கு பார்க்குறோன்னா இதுக்கு பார்க்கணும், ராசியில் எப்படி இருக்குது நவாம்சத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு தான் இதுக்கு முடிவு எடுக்கணும். அதே மாதிரி ராசியில் வந்து கெட்டு போச்சு, நவாம்சத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு சில நடிகர் இருக்காங்க. 43 வயசில் வந்து அவங்க கதாநாயகன் ஆகி இன்னைய வரலையுமே வருஷத்துக்கு 2 படமோ 3 படமோ நடிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியுடன் இருக்கிறாங்க. இதுக்கு வந்து ராசி கெட்டு நவாம்சம் நல்லா இருந்தால் பின்யோக ஜாதகம். இப்போ நம்ம பாரத பிரதமர் மோடிங்கிறவர் இருக்கார், இப்போ அவருக்கெல்லாம் பின்யோக ஜாதகம். முன்யோக ஜாதகமாக இருந்ததுன்னா 48 வயசுக்குள்ளார யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்களாம் முன்யோக ஜாதகம். 48 வயசுக்கு பின்னாடி பெறவங்களாம் பின்யோக ஜாதகம். பின்யோக ஜாதகத்தில் வந்து வெற்றி பெற்றவங்க கடைசி காலமெல்லாம் அதே அளவில் போய் அப்படியே தான் அவங்களோட இயற்கையை வந்து எய்துவாங்கள வழிய திருப்பி ரிவர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு வரவே வராது. அதனால் வந்து நம்ம சார பலன்கள் எடுக்கிறதுல வந்து எந்த பாவகமாக இருந்தாலும் அந்த பாவகாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ராசியில் எப்படி இருக்கிறான்னு பாருங்கள். நல்ல நிலைமையில் இருந்தால் ஆரம்ப காலம் நல்லா இருக்குது, நவாம்சத்தில் கெட்டு இருந்தால் பின்னாடி கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. ஆகையினால நீங்கள் காசு பணம் நிலம் சொத்து பத்துக்கள் அவசரப்பட்டு மகள் மேலேயோ மகன் மேலேயோ எழுதி வச்சிடாதீங்க. பிற்காலங்களில் உங்களுக்கு அது பயன்படாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரிடிக்ஷனை வந்து நீங்கள் கொடுங்க, சரிங்களா? இப்போ ராசியில் வந்து கேட்டு போய் நவாம்சத்தில் நல்லா இருந்ததுன்னா அப்படி நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஏன்னா எதிர்காலம் ஆக தான் சிலருக்கு வெற்றிகள் வந்து அதிகமாக குஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் சில உதாரணங்கள் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் பேர் சொன்னோம்னாவே ப்ளஸ்ஸாக சொன்னால் எடுத்துக்கிறாங்க, மைனஸாக சொன்னோம்னா அது ஒரு மாதிரியாக போகுது. அதனால தான் நம்ம மறைப்பொருளாக தான் நம்ம சொல்கிறோம், அது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து சாரங்கள் வந்து ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமாக பங்காற்றுறதுங்கிறது நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அது ஒரு உதாரணம் 2-3 உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஜாதகம் எழுதும் போதே அந்த கிரகம் நம்மக்கிட்ட பேசணும், பேசினா தான் நம்ம ஜெயித்தோம். இப்போ கன்னி லக்னத்துக்கு 2ல் சுக்கிரன், அவர் செவ்வாய் சாரம் செவ்வாய் 8ல் நிற்கிறார். இப்போ சுக்கிர திசை வருது, அல்லது ஏதோ ஒரு திசையில் சுக்கிர புத்தி வருது, அல்லது ஏதோ ஒரு திசையில் சுக்கிர அந்தரம் வருது. அப்போ என்ன பண்ணோம்னா அந்த 8ஆம் இடத்து பலனை அந்த செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துக்கு அனுப்பிடுவார். அனுப்ப மாட்டாரா? கோல் நின்ற பாவகம் 2 சுக்கிரன், சாரநாதன் அமர்ந்த பாவகம் 8, 8ஆம் பாவகத்தை தொட்டுக்கொண்டு கோல் நின்ற பாவகம் இயங்கும். அப்போ 2ஆம் பாவகத்தை 8 தொடும்போது நம்ம வந்து நாக்கை கடிச்சிக்கிறது, கண்ணுக்கு பல்லுக்கு வைத்தியம் பார்க்குறது, அப்புறமேல திருடி சாப்பிட்றது, அடுத்தவனை கொள்ளடிச்சு சாப்பிட்றது, பேட்டை ரவடியாக இருக்கிறது. வருமானங்கள் வரும். எப்படி என்றால் குறுக்கு வழியில் தவறான வழிகள் வருமானத்தை தீட்டக்கூடிய அமைப்புகள் கொடுத்துவிடும். அப்போ அது அந்த இடத்துல அந்த சுக்கிரன் உட்காந்தவொடனே என்ன சாரம்னு நம்ம பார்த்துக்கிட்டு இதுக்கு என்ன பலன்கிறது கிரகம் நம்மக்கிட்ட முதல்ல பேசிடும். இதே பாருங்கள், கன்னி லக்னம் 2ல் சனி, சனி செவ்வாய் சாரம் செவ்வாய் 8ல். குழந்தை மிச்சர் சாப்பிடும்போது ஸ்டாஃப்லர் பெண்ணு வந்து வாயில் மாட்டிச்சான்னு கேட்டேன், மாட்டிடுச்சுன்னு சொன்னாங்க. எப்படி இதை எடுத்தோம்? சனி வந்து இரும்பு, செவ்வாயினுடைய வீடு, செவ்வாய் வந்து பல்லுக்குள்ளார வந்து இந்த இரும்பு வந்து மாட்டிடுச்சான்னு கேட்டோம். அப்போ சாப்பிட்ற வகையில் வந்து 2ஆம் இடம் வாயுக்குள்ளார நடக்கிற அனைத்து சம்பவங்களும் 8ஆம் இடத்தை தொட்டுக்கிட்டு இயங்குது. இப்போ ஸ்டாஃப்லர் பெண்ணு வந்து அதை வாயில் மாட்டேன்னு நம்ம ஜாதகத்தில் எடுத்துருக்குறோம், சரிங்களா? அதே மாதிரி மீன லக்னத்துக்கு 2ல் செவ்வாய் இருந்து அவர் வந்து சுக்கிரசாரம் வாங்கி சுக்கிரன் வந்து 8ல் நிற்கிறார். இப்போ நம்ம என்ன சொல்லணும்? உத்தராட்சி கோட்டையை வந்து முழுங்கிருச்சான்னு கேட்டேன். உத்தராட்சி கோட்டையை வந்து முழுங்கிருச்சு. அப்புறம் எடுத்துடலாம். எப்படி எடுத்துடலாம்? அந்த சுக்கிரனை பார்க்கணும், என்ன சாரம் வாங்கியிருக்குதுன்னு பார்க்கணும்.
அப்போ சுக்கிரன் வந்து செவ்வாய் சாரம் வாங்கியிருக்குது. அப்போ வந்து 2 9க்குரிய சாரம் வாங்கியிருக்கா. அப்போ 2ஆம் இடம் வந்து கிளியர் ஆகிடுதா. அப்போ உத்தராட்ச கோட்டையை வந்து அவங்க வெளியில் எடுத்தாச்சு. இதே மாதிரி இந்த இது வாட்சுக்கெல்லாம் செல்லு போடுறாங்கல்ல, சின்ன செல்லு, அந்த செல்லை வந்து ஒரு பிள்ளை மூக்கில் விட்டுக்குச்சு. நான் அதை சொல்லலை, மூக்கில் ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்குதுன்னு சொன்னேன். அது கிளியர் ஆகிடுச்சான்னு கேட்டேன். 3 டாக்டர்கிட்ட போய் கிளியர் ஆகலைன்னாங்க. அப்புறம் மேலே போய் பார்த்தா அது உள்ளார ஒட்டிக்கிட்டு இருந்து அப்புறம் மேலே கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ சாரங்கள் எந்த அளவுக்கு பலன்கள் சொல்லுதுன்னா இந்த அளவுக்கு நமக்கு இதில் பலன்கள் வருது. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம், விருச்சக லக்கணத்தில் 3ல் வந்து சனி பகவான் செவ்வாய் சாரம் செவ்வாய் 6ல் இருந்தது. ஆடு முட்டி மூக்கு கிழிஞ்சுதான்னு கேட்டோம். சாரநாதன் 6ல், 6ஆம் இடம் வந்து செவ்வாய், அது மேசம் வந்து ஆடு. அப்போ ஆடு முட்டி மூக்கை கிழிஞ்சு போச்சான்னா மூக்கு கிழிஞ்சு தையல் போட்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அன்னைக்கு ஒன்று பார்த்தோமில்ல, துலா லக்கணத்துக்கு துலா லக்கணத்துக்கு வந்து 11ல், துலா லக்கணத்துக்கு வந்து 11ல் வந்து சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து கேது சாரம் வாங்கி கேது வந்து இது 10ஆம் இடத்துல ஒரு பாதக ஸ்தானத்தில் இருந்தார். இப்போ வந்து அவருக்கு பிளட் சர்க்குலேஷனில் வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்குது, கால் கருப்பாகி போய் ரத்தம் போகலையான்னு கேட்டான். அது கிரக அமைப்புகள் தான் தெரியல நமக்கு கரெக்டாக. அதே மாதிரி காலில் வந்து ஒரு அரை காலுக்கு வந்து அப்படியே கருப்பாகிக்கிட்டே போகுது, அது பிளட் சர்க்குலேஷன் போகலை. அப்புறம் பிசியோதெரப்பி மூலிமா பண்ணாலும் அது 8ஆம் இடத்துக்கும் அந்த இது விருச்சக லக்கணத்துக்கு 8ம் அந்த புதன் வந்து சம்மந்தப்படுது, 11 சம்மந்தப்படுது. 8 சம்மந்தப்பட்டால் கத்தி வச்சு தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்குது. அப்போ வந்து சாரங்கள் வந்து நமக்கு சரியாக பலன்களை கொடுக்கறனால அது சார பலன் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால் ஜோதிடத்தில் வந்து நிறையா ரூல்ஸ்கள் விதிகள் நிறையா இருக்குது. யாருக்கு என்ன சரியாக வருதோ அதையே நம்ம வந்து பார்த்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது தான். இப்போ ஜாதகம் வந்து நமக்கு வராங்க, பார்க்குறோம், சொல்கிறோம், அவங்களுக்கு திருப்தியாக இருக்குது. அந்த லெவலில் நமக்கு பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. இதே வந்து இப்போ இன்னொருத்தர்கிட்ட வரக்கூடிய ஜாதகம் அவங்க பேசினா தான் சரியாக வரும், நம்ம பேசினா சரியாக வராது. அது எங்களுக்குள்ளாரே செக் பண்ணி பார்த்துட்டோம். நாங்கள் ஒரு 5 6 ஜோசியருங்க இருக்காங்க. அவர் 2 ஜோசியர் 2 ஜாதகத்தை என்கிட்ட கூட்டிகிட்டு வருவார், நான் 2 அங்கே கூட்டிகிட்டு போவேன். நான் பேசினா தான் எனக்கு சரியாக வருது, அவர் பேசினா தான் அவருக்கு சரியாக வருது. இதில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்களே ஒரு முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சி பாருங்கள். இறைவன் நமக்கு அவரை தான் அனுப்புகிறார். நீ சொல்லுடான்னு சொல்லி நம்மகிட்ட அனுப்பும்போது நம்ம அங்கே தூக்கிட்டு போனோம்னா அங்கே வந்து இடர்பாடுகளை பண்ணி விட்டுறாரு. ஆகையினால இப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு வரதை நான் மட்டும்தான் பார்க்குறது, யாருக்கும் நான் கொடுக்குறதில்ல. இப்போ அவங்கவுங்களும் அவங்கவுங்களுக்கு உண்டானதே பார்த்துக்கிறாங்க. அந்த ஒரு ரூல்ஸ் வந்து நமக்கு எப்பயுமே ஒரு நல்லதுன்னு சொல்லிடலாம். மெயினாகவே வந்து ஒரு சார பலன்கள் எடுக்கிறதுனாவே ஃபஸ்ட்டு வந்து கோள் நின்ற பாவகம் முதல்ல இயங்கும். சாரநாதன் அமர்ந்த பாவகம் 2ஆவதாக இயங்கும். சாரநாதன் அமர்ந்த பாவகத்தை தொட்டுக்கொண்டு கோள் நின்ற பாவகம் 3ஆவதாக இயங்கும். கோளினுடைய சொந்த பாவகம் 50% கொடுக்கும். சாரநாதன் கோள் நின்ற பாவகம் வந்து 25% பலனை கொடுக்கும். சாரநாதன் அமர்ந்த பாவகம் 50% கொடுக்கும். கோளினுடைய சொந்த பாவகம் 12.5% கொடுக்கும். சாரநாதனுடைய சொந்த பாவகம் 12.5% கொடுக்கும். இந்த 100% எப்படி கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஜோதிடத்தில் நீங்கள் எந்த ஒரு யுக்தியும் கையாள வேண்டிய அவசியமே கிடையாது. இதை வச்சுக்கிட்டே தெளிவான பலன்களை சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. லக்கணம் வந்து சிம்ம லக்கணம். 4ஆம் இடத்துல செவ்வாய் நிற்கிறாரு. 4ஆம் இடத்துல செவ்வாய், அவர் புதன் சாரம் வாங்கி புதன் 2ல் இருக்கிறார். இப்போ நம்ம என்ன சொல்லலாம், கோள் நின்ற பாவகம் 4, சாரநாதன் அமர்ந்த பாவகம் 2, 2ஆம் இடம் வந்து பொருளாதாரம். அப்போ 2ஆம் இடம் 50% இயங்கும். கோள் நின்ற பாவகம் 25% இயங்கும். 2 4 இயங்கும் போது அப்போ வீடு கட்டுவார். வீடு கட்டு வாடகை கொட்டு வருமானம் வரும்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? இப்போ கோளினுடைய சொந்த பாவம் இன்னொன்று என்ன, செவ்வாய் வந்து அது வந்து 9ஆம் இடம், சிம்ம லக்கணத்துக்கு 9ஆம் இடம். சாரநாதனுடைய இன்னொரு சொந்த பாவகம் வந்து 11ஆம் இடம். அப்போ வந்து 2 + 4 + 9 + 11, இங்கே 6 8 12 சம்பந்தங்கள் எதுவும் வரல. ஆகையினால வீடு கட்டுவதில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையாக கட்டி வாடகை கட்டு வருமானம் வரும்னு நம்ம சொல்லணும். அதே சிம்ம லக்கணம் 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நிற்கிறாரு. அவர் சனி சாரம் வாங்கியிருக்கிறார், அனுசத்தில் நிற்கிறாரு. சனி 6ல் நிற்கிறார். இப்போ கோள் நின்ற பாவகம் 4, 4ஆம் பாவகம் இயங்கும். சாரநாதன் அமர்ந்த பாவகம் 6, மகரம், சனி உட்காந்துருக்கிற இடம். 6ஆம் பாவகத்தை தொட்டுக்கிட்டு 4ஆம் பாவகம் இயங்கும். இப்போ கடன் வாங்கி 4ஆம் பாவகத்தினுடைய வேலைகளை பூர்த்தி பண்ணுவார். அப்போ கடன் வாங்கி கல்வி கற்பார், கடன் வாங்கி வீடு கட்டுவார், கடன் வாங்கி கல்வி கற்பார், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா சரிப்படுத்துவார். அப்படிங்கிறது இதில் நம்ம சொல்லிடலாம். இப்போ அதுக்கு அடுத்தது அதே சிம்ம லக்கணம் 4ஆம் இடத்துல தான் செவ்வாய் குருசாரம் வாங்கியிருக்கார். குரு 8ல் நிற்கிறார் மீனத்தில். இப்போ கோள் நின்ற பாவகம் 4ஆம் இடம், 4ஆம் இடம் ஆடுது. ஆற்றவன் வந்து குருவு. அவர் எங்கேருந்து ஆட்டுறாருன்னா 8ஆம் இடத்துலேருந்து ஆட்டுறாரு. 8 தொட்டுக்கிட்டு 4ஆம் பாவகம் இயங்குது. வாகனம் விபத்துக்குள்ளாகும். வீடு வந்து இடிச்சு கட்டணும். வீட்டுக்கு போட்ட லோன் வந்து சேங்ஷன் ஆகாது, தடைப்பட்டு அப்படியே
பிரேக் ஆகி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்களை அது கொடுத்துரும். இப்போ இதில் எடுக்கக்கூடிய எப்படி எடுத்தோம்னா, ஹலோ அப்போ அந்த கோல் என்ற பாவம் கரெக்டாக இருக்கா? சரி. அப்போ அந்த கோல் என்ற பாவங்கிறது நமக்கு 4ஆம் பாவகம். அந்த பாவகத்தை வந்து அந்த செவ்வாய் பாவம் இந்த இயக்குறாரு. அதை இயக்குறவர் யாருன்னா இவர் குரு 8ஆம் இடத்துலேருந்து இயக்கிறதுனால அது 4ஆம் பாவகங்கிறது தடைப்பட்டு தான் அந்த காரியங்கள் நடக்கும். 8னா அம்மாவுக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த வீடு ஏலத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் கொடுத்துரும். அதே மாதிரி வாகனம் விபத்துக்குள்ளாகும், வீடும் இது ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு ஒரு சட்ட சிக்கலில் வந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை வந்து அந்த இதை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். இது மாதிரி எடுக்கிறது மேலே இன்னொரு சில பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, இப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் நிற்கிறாரு. இப்போ செவ்வாய் வந்து ராகுவோட நிற்கிறாரு. அந்த செவ்வாய் வந்து புதன் சாரம் வாங்கி புதன் 2-11 சாரம் வாங்கி புதன் வந்து 2ல் நிற்கிறாரும் போது அப்போ வீடு கட்டுவார். இப்போ ராகு இருக்கும்போது எப்படி கட்டுவார்னா பெரிய வீடாக கட்டுவார். அப்போ ராகுக்கு 18 ரூமு, செவ்வாய்க்கு வந்து 7, 25 ரூமு வச்சு வீடு கட்டுறீங்களா அல்லது 3 மாடி கட்டுறீங்களான்னு சொல்லி கேட்கணும். இது வந்து 2வது டயர்னு சொல்லக்கூடியது. 3வது என்ன சொல்லணும், அதே வந்து செவ்வாய் 4ஆம் இடத்துலையே தான் அவர் வந்து புதன் சாரம் புதன் 2ல் அந்த இடத்துல கேது இருக்கிறார். இப்போ ராகு தூக்கிடலாம். இப்போ கேது இருக்கும்போது அதே மாதிரி வீடு கட்டுவார். ஒரு அளவாக தான் வீடு கட்டுவார், பெரிய லெவலில் கட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லணும். அப்போ கிரகங்கள் உட்காரும் போதும் பிற கிரகங்கள் உட்காரும் போதும் அந்த சாரநாதன் அமர்ந்த பாவகத்தையும் அந்த சாரநாதனுடைய சொந்த பாவகத்தையும் கோளனுடைய சொந்த பாவகத்தையும் இவளையும் வந்து கருத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டு பலன் சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். இதை கூட்டி கழித்து சொல்கிறது ஜோதிடர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது. ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விதமான ஏங்கிளில் தான் இருக்கும். நாம் ஒரு உதாரண ஜாதகம் சொல்லியிருக்கிறோம், இதே மாதிரி உங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏங்கிளாக தான் வரும். அந்தந்த ஏங்கிளில் பார்த்து பிரித்து மேய்ஞ்சி சொல்கிறது உங்களுடைய வேலை. 2வது வந்து எப்பொருள் யார் வாய்மொழி கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதை வந்து 100 டைம் வந்து படிங்க, அப்போ தான் அதுக்கு என்னென்ன அர்த்தம் புரியும். 2வது வந்து ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களுக்கு கொண்டாட்டம். அதனால் வந்து ஏமாறாதீங்க, எங்கேயும் போய் ஏமாறாதீங்க. இதுவும் 100 டைம் படிச்சிங்கன்னா தான் நான் எதுக்கு சொன்னேன்னு உங்களுக்கு புரியும். விட்டத்தன் மேலே ஏறி குட்டிக்காரனை அடித்தாலும் சிவன் இட்டது தான் கிடைக்கும். அதனால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது எங்கேயும் ஓடாதீங்க. உட்காந்த இடத்துல வந்ததுன்னா அதுதான் உத்தமம். தேடி ஓடி கிடைக்கலன்னா அதனுடைய கால விரயங்கள் தான் நமக்கு ஆகிட்டு இருக்கோம். இதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாரங்கள் அடிப்படையில் போயிருக்கிறேன், இதை சரியாக வந்தால் எடுத்துக்கோங்க, அல்லது உங்கள் ரூல்ஸில் எது போகுதோ அதிலே போங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து மகர லக்கணத்தில் புதன் 3 நாளைக்கு முன்னாடி பேசுனது. இது ராகு வந்து இதில் கண்ணியில் இருந்தார். இப்போ வந்து இதை பிருகுநந்தி நாடி முறையில் ஒரு பாயிண்ட் தான் சொல்லி பார்க்கலாமேன்னு சொன்னேன். இந்த ஜாதகர் வந்து டாக்டரேட் படிக்கிறாரா பிஹெச்டி படிக்கிறாரான்னு, அமெரிக்காவில் பிஹெச்டி படிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அப்போ பிருகுநந்தி நாடி ஜோதிடம் சரியாக வருதுங்கிறது இந்த ஒரு பாயிண்டில் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இனிமேல் அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன். வாழ்க நலமுடன். இந்த வாய்ப்பை அளித்த ரவி ஜெயக்குமார் ஐயாவுக்கு நன்றிகளை சொல்லி, இதுவரையிலும் பொறுமையுடன் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை பேசிய சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் கிரகத்தின் சாரத்தின் வழியாக அசத்தல் பலன் கூறியுள்ளார். அவர் வந்து பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த தனக்குட ஐயா பொன்னாடை போர்த்தை கௌரவப்படுத்துமாறு அன்புடன் அழைக்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பரு 944 32 04 002, அதாவது 9443204002, கரூர் சுந்தரராஜன்.